தசரதர் வந்தார். வந்த உடனே அந்த ராமனுக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னார்னே, கேட்டுப்போ வசிஷ்டர் இருக்கார், உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன், எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டுருக்கு, இதை போய் அம்மா கிட்ட சொல்லணும், அப்புறம் வசிஷ்டர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணு, மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் விரத அனுஷ்டானத்தோடு இருக்கணும், இன்னைக்கு ஆச்சுன்னா நாளைக்கு காத்தால எல்லாத்தையும் நம்ம ஏற்பாடு பண்ணணும், ஆகட்டும். இந்த தசரதர் முதல் தடவை சொல்கிறேன். சரின்னு ராமன் அப்பாவை கை கூப்பிட்டு அங்கேருந்து உள்ள வரச்சேவே சேவிச்சுட்டு வரணும். அதான் ததர்ஷ தூராத்து பிதரம் பிரணிபத்திய கிருதாஞ்சலிஹி அதோ யத்வாமஹம் ப்ரூயாம் தன்மே துவம் கர்த்தும் அர்ஹசி அத்ய பிரகிருதய சர்வாஸ்துவாம் இச்சந்தி நராதிபம் மதஸ்துவாம் யுவராஜாம் அபிஷேக்ஷாமி புத்திரக. இது என்னுடைய விருப்பம் மட்டும் இல்லை, நகர மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கா, அத்தனை பேரும் நீதா வரணும், உனக்குத்தான் ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அபிச்சாத்யா அசுபான் ராம சொப்னான் பஷ்யாமி தாருணான். முதல் தடவை போயிட்டு வந்தான், அப்பா கிட்ட சேவிச்சுட்டு திருப்பி வந்தான். மறுபடியும் ஒரு தடவை தசரதரை கூப்பிட்டு அனுப்பினேன். என்னமோ அவருடைய மனசுக்குள்ள ஒரு ஏதோ தோன்றது, ஏய் ராமா இங்க பாரு, என் மனசுல என்னமோ ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குடா, எனக்கு நேற்றுலேருந்து ஒரு ரெண்டு நேரத்துல இல்லை, கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி கொஞ்சம் கெட்ட சொப்பனம் எல்லாம் வருதுடா. அப்புறம் என்னுடைய ஜாதக ரீதியாக கிரகங்கள் நட்சத்திரங்களுடைய சஞ்சாரம் சரியில்லைன்னு ஜோசியர்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஜோதிஷம்ன்றது ஒரு சாஸ்திரம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராமாயணத்தில் 18 அர்த்தங்களை பகவத் ராமானுஜர் தன்னுடைய மாமாவான பெரிய திருமலை நம்பிகளிடத்துல கத்துண்டர். 18 தடவை காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருமலை, அந்த காலத்தில் திருமலைக்கு போகிறதுலாம் சாமானிய விஷயம் இல்லை. சுவாமி டக்குனு பட்டன் தட்டா இப்போ ஏறி போய்டுவோம், ட்ரெயின்லையோ பஸ்லையோ கார்லையோ, அப்படிலாம் போக முடியாது. கீழேருந்து மலைக்கு ஏறுறதுக்கே பயமாக இருக்கும். இப்போ எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லாம் பிரத்யட்சமாக இருந்தாலும் ஒரு சிறுத்தை வருது, புலி வருது, யானை வருதுன்னு பயமுறுத்தலாம். 1000 வருஷம் முன்னாடி நடந்த கதை. நமக்கு இப்போ ராமாயணம் புஸ்தகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும், 2 உபன்யாசம் கேட்டால் புரிஞ்சிடும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ராமானுஜர் 18 முறை தன் மாமாவிடத்துல போய் ராமாயணத்தினுடைய உள்ளர்த்தங்களை தெரிந்து கொண்டு வந்தார். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஷன் என்று திருவரங்கத்தமுதலார் அதை கொண்டார். பாஹ்யக்ஷேபா கலார்த்தா பவபயம் சத்விருத்தமாச்சாரியவத்தாம் காயத்ரியர்த்தோதயார்த்தா இடமுச்சிதபரம் தத்துவமர்த்தாம்ச்ச பஞ்ச कार्पण्यम शेषभावः घटकविधिबलं पारतंत्र्यं तथा तत्काष्ठा काल प्रतीक्षा वसति पदमिति प्राहुः अष्टादशार्थाः என்று இந்த 18 அர்த்தங்களை பகவத் ராமானுஜர் தன் மாமாவினிடத்தில் உபதேசிக்க பெற்றார். இப்படியாக ராமாயணத்தினுடைய பெருமை சொல்லப்படுகிறது. அதுல வேதம்ன்றது ஒரு விசேஷமானது. அந்த வேதத்தினுடைய உபபிரமணம் அப்படியே வேதத்துடைய ரெப்ளிகா, வேதம் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்டைலில் புரிந்து கொள்ளக்கூடிய லாங்குவேஜில் ஏற்றப்பட்டிருக்கிறது ராமாயணமாக. இப்போ வேதத்திற்கு 6 அங்கங்கள் உண்டு. ஷடங்காவை வேதாக, வேதத்திற்கு 6 அங்கங்கள்: சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். இந்த 6 அங்கங்கள் வேதத்துக்கு உண்டு. அப்ப ராமாயணத்துல இந்த 6 அங்கங்கள் இருக்கா? எங்க இருக்கு சிக்ஷா, எங்க இருக்கு வியாக்கரணம், எங்க இருக்கு கல்பம், எங்க இருக்கு ஜோதிஷம்? அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல இந்த ராமாயணத்துல இவைகள் காணப்படுவதை நம்முடைய பெரியோர்கள் காண்பிக்கிறார். இப்ப தசரதன் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல கிரகங்களாலே ஏற்படக்கூடிய தீமைகள், நட்சத்திரங்களினாலே ஏற்படக்கூடிய தீமைகள், ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் தனக்கு நேரம் சரியில்லை, ஆகையால ராமா உனக்கு சீக்கிரம் பட்டாபிஷேகம் செய்துவிட வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் தசரத சக்கரவர்த்தி சொல்றார். மேற்கொண்டு பல சந்தர்ப்பங்கள் இந்த முகூர்த்த விசேஷங்கள் சொல்லப்படுகின்றன. ராமன் எப்ப கிளம்பினான், என்ன நட்சத்திரத்துல கிளம்பினான், எந்த திதியில ராமன் கிளம்பினான்றதை பத்தி ராமாயணமே நமக்கு காண்பிக்கிறது. அதனால ஜோதிஷம்ன்றது சாஸ்திரம். இன்னைக்கு அந்த சாஸ்திரம் சாஸ்திரமா பார்க்கப்படுறதா அது சந்தேகம். அது எப்படி இருக்கு, யாருக்கிட்ட இருக்கு, அதை பத்தி அடியாருக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கா, ஒரேடியா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜோதிஷ சாஸ்திரத்தை சாஸ்திரமாக பார்க்கக்கூடியவர்கள் இன்னும் இருக்கா, அவனை நாம இல்லைன்னு சொல்ல முடியாது. இது விசேஷம். அதோ யத்வாமஹம் ப்ரூயாம் தன்வே த்வம் கர்த்தும் அர்ஹசி
அத்ய பிரகிருதய சர்வாஸ்வாமிச்சந்தி நராதிபோ அத்தஸ்வாம் யுவராஜானம் அபிஷேக்ஷாமி புத்திரக அபிச்சாத்ய அசுபான் ராம சொப்னான் பஷ்யாமி தாருணான். ஹே ராமா, துஸ்வப்னங்கள் பலதை நான் பார்த்துட்டே இருக்கேன். சனிர்காதா திவோல்காச்ச பததீஹ மஹாஸ்வனாஹ அவஷ்டப்தம் ச மே ராம நக்ஷத்ரம் தாருணைஹி கிரஹைஹி ஆவேதயந்தி தெய்வஜ்ஞாஹ சூரிய அங்காரக ராகுபிஹி. சூரியன், சனி, ராகு இவர்கள்லாம் எனக்கு சரியான இடத்துல இல்லைன்னு சொல்றாங்க. எனவே உனக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ணிட்டேன். அத்ய சந்திரோப்ஜுப உபகதா புஷ்யாத் பூர்வம் புனர்வசு. இன்னைக்கு புனர்வசு நட்சத்திரம். ராமா, புனர்வசு உன்னுடைய நட்சத்திரம். அந்த புனர்வசுக்கு அடுத்து வரக்கூடியது புஷ்ய நட்சத்திரம். புஷ்யம்ன்றது ராமனுக்கு புனர்வசுக்கு சாதகத்தாரை. ஆகையால புஷ்யத்திலிருந்து உனக்கு பட்டாபிஷேகம். சோ புஷ்ய யோகம் நியதம் பக்ஷந்தே தெய்வ சிந்தகாக. ரைட், ஓகே, ஃபண்டாஸ்டிக். இதுதான் சரியான சந்தர்ப்பம். அதனால புஷ்யத்துல உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனால் ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானி பவந்தி மகதாமபி. நல்ல காரியத்தை நாம செய்யணும்னு ஆசைப்படுவோம், ஆனா நம்மளை செய்ய விட்டாது. ஏன்? நாம நல்ல காரியம் பண்ணோம்னா அதுக்குன்னு நமக்கு தடங்கல்கள் ஆயிரக்கணக்காக வரும். நாம தப்பு பண்ணணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, நினைச்ச மாத்திரத்தை அது பூர்த்தி ஆகிடும். அஸ்ரேயசி பிரவர்த்தேதோ குத்திர யாந்தி விநாயகா. தப்பான காரியம் பண்ணச்சே இந்த விக்னங்கள்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது, ஒடியே போடும். பவந்தி பகு விக்னானி கார்யான் ஏவம் விதானிஹி விப்ரோஷிதஸ்ச பரதா யாவதேவ புராதிதா. இங்க ஒரு வாக்கியம் சொல்லிட்டான் அந்த சகதன். ஏன்பா அதுக்குள்ள அவசரப்படுற? நாளைக்கே பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டியப்பா. பரதன் இல்லை, சத்ருகன் இல்லை, அவள்லாம் இல்லையே. எங்க மாமனார் வர வேண்டாமா? ஜனக மகாராஜா வர வேண்டாமா? கேகே ராஜா வர வேண்டாமா? அவள்லாம் வராம பட்டாபிஷேகம் என்னப்பா? ஒரு 2 நாள் ஆட்டமே, ஒரு வாரம் ஆட்டமே. இப்ப நாளைக்கு புஷ்ய நட்சத்திரம் இல்லைன்னா அடுத்தது ஒரு வாரம் பார்த்தா இன்னொரு நாள் கிடைக்க போறது. அதில் பட்டாபிஷேகம் வச்சுக்கோங்க. பரதன் வர பொழுது வரட்டும், அவசரப்படாத. அவன் வருவான்டா, வரட்டும். இப்போ விப்ரோஷிதஸ்ச பரதா யாவதேவ புரோதிதா தாவரேவாபிஷேகஸ்தே பிராப்த காலோ மதோமமா. பரதனும் இதெல்லாம் சொல்லுவான். அவன் இங்க இருந்தா என்ன சொல்லியிருப்பான்? அண்ணாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கப்பா, சரியான சமயம் இது. அண்ணாவை நீங்க பட்டாபிஷேகம் பண்ணி யுவராஜாவா அபிஷேகம் பண்ணுங்க அவன் தான் சொல்லுவான். காமம் கலு சதாமிருத்தே பிராதாதே பரதஸ்திதா ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா. உனக்கு பட்டாபிஷேகத்தை கேட்டா ரொம்ப சந்தோஷம் அடைபவன் பரதனை காட்டிலும் வேற யாரும் கிடையாது. அவன் தான் அதிகமா சந்தோஷப்படுவான். ஆனா உன்னுடா ராமா, ஒரு விஷயம் பாரு, மனிதனுடைய மனசு நிலை இல்லாது. யாருக்கு மனசு எந்த சமயத்துல மாறும்னு தெரியாது. சஞ்சலம் ஹி மனஹா. மனசு மாறிட்டே இருக்கும். இப்போ அன்னைக்கு சொன்னா பரதன் ஆவான்னா, இப்ப திடீர்னு வந்துட்டு எனக்கு பட்டாபிஷேகம் இல்லையா, ராமனுக்கு மட்டும்தானா, ஏன் நான் பண்ணிக்கூடாதுன்னு கேட்கக்கூடாதுன்னா தசரதன் மனசுல ஒரு எண்ணம் மூடின்னு இருக்கு. என்ன? அன்னைக்கு அஸ்வமேத யாகம் பண்ணி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணும் பொழுது கேகய ராஜா வந்தான், கூட ஜனகர் நின்றிருந்தார். அப்ப தசரதன் வாய விட்டான். என்ன? கைகேயினிடத்துல பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணுவேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அதை தெரிஞ்சவர் யாரு? ஜனகர். என்னதான் இருந்தாலும் ஜனகர் தன்னுடைய மாப்பிள்ளைக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுப்பாரோ? வாங்கி கொடுக்க மாட்டார். அவர் நியாயஸ்கர், நியாயவாதி. ஆகையால அவருக்கு இன்விடேஷன் போடல. முக்கியமான சம்பந்தி சுவாமி, அவருக்கு இன்விடேஷன் போடல. நெக்ஸ்ட் யாரு? கேகே ராஜா. ஏயா, என் பொண்ணு வயிற்றுல பிறக்கிற பிள்ளைக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணுவேன் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு மாத்திட்டியே அப்படின்னு அவன் கேட்டான்னா, இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு தசரதர் ஏதோ ஒரு சமாதானம் சொல்லிட்டார். ராமாயணம் மைண்ட் ப்ளோவிங், மனசை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி ராமாயணம். சில சமயம் நாம அவசரப்பட்டு வார்த்தைகளை கொடுத்துருவோம், வாக்குறுதி கொடுத்துருவோம். ஆனால் அந்த வாக்குறுதியை நாம நிறைவேற்றக்கூடிய மனோபாவம் வரைச்சே நமக்கு அப்ப சொன்னோம், இப்ப மாத்திட்டோம். ஒரு கேள்வி. தசரதன் சத்தியசந்தன். சத்தியத்திற்காக தசரதன் தன் பிராண தியாகம் பண்ணினான் அப்படின்னு ராமாயணத்துல பிரசித்தமா நாம பார்த்துட்டு இருக்கோம். என்ன சத்தியசந்தன்? சம்பராசுர யுத்தம் நடந்தது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. அப்ப தேவர்கள் சகாயம் செய்வதற்காக தசரதன் போனான். போன பொழுது அங்கே அந்த போர்க்களத்துல அசுர யுத்தத்துல தசரதன் சற்றே மூர்ச்சை அடைந்து விட்டான். இன்னொரு விதமாகவும் சொல்றது உண்டு. என்ன? கைகை சின்ன பெண்ணா இருக்கச்சே, கன்னிகையா இருக்கச்சே, அவளுடைய அரண்மனைக்கு துர்வாச மகரிஷி வந்திருந்தது.
சின்ன பெண்ணா இருந்தா கைகை, கன்னிகையா இருந்தா. அவள் அரண்மனைக்கு துர்வாச மகரிஷி வந்திருந்து. ஒரு நாள் விளையாட்டுத்தனமா துர்வாசர்கிட்ட அவ அபச்சாரப்பட்டுட்டா கைகை. துர்வாசருக்கு கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே உன்னுடைய விரல் இரும்பா போக வேண்டியதுன்னு அவளுக்கு சாபம் கொடுத்துட்டான். உடனே கேகய ராஜா வந்தான். சின்ன குழந்தை தெரியாமல் பண்ணி கொடுத்து, அந்த குழந்தைய நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும், அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோடு இருக்க வேண்டாமா, இரும்பு விரலோடு இருந்தா எப்படி இருக்கும்னு. சரி, நான் கொடுத்த சாபத்துக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் என்னன்னா, அவளுக்கு எப்ப தேவையோ அந்த சமயத்துல அந்த விரல் இரும்பா மாறிடும், அப்புறம் அந்த சாப்ப நிவர்த்தி ஆயிடும்னா. சரிதாங்க. இப்ப சம்பராசுர யுத்தம் நடந்துட்டு இருக்கு. கைகேயி கூட தசரதனுக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கா, உதவி புரிந்து கொண்டிருக்கிறான். அப்ப சம்பராசுரன் அடித்ததினாலே தசரதன் சற்றே தளர்ந்து போனான். அந்த சமயத்துல தேரினுடைய அச்சாணி கழன்று விட்டது. எவ்வளவு பெரிய ஆபத்து! தேரினுடைய அச்சாணி கழன்று விட்டது என்றால் அப்போ தேரே கவுந்துருமே. அப்போ கைகேயி தனக்கு கிடைத்த சாபத்தை வரமாக்கிண்டு தன்னுடைய விரலை இரும்பாக்கிண்டு அச்சாணிக்கு பதில் தன்னுடைய விரலை அதுல பிக்ஸ் பண்ணிடும். இவ்வளவு தூரம் தசரதனுக்கு அவள் உதவி பண்ணின காரணத்தினால தசரதன் உடனே தெளிந்து எழுந்து ரொம்ப பிரேமையோடு அவகிட்ட பேசினான். நீ எனக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணிருக்க, என் உசுரை காப்பாத்திருக்க. சட்டுன்னு உன்னுடைய புத்தி ரொம்ப அழகா சூக்ஷ்மமா செயல்பட்டது. அதுதான் அந்த ஒரு செகண்ட்ல செயல்படணும். தத்தியா அந்த சமயத்தில் அவன் நின்றுட்டு கூடாது. சட்டுன்னு உன்னுடைய புத்தி செயல்பட்டது. ஓகே, உனக்கு நான் 2 வரம் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப கல்யாணம் ஆன புதுசு. அது கல்யாணம் ஆனதுனால அவ கைகேயி சார், எனக்கு என்ன சுவாமி கஷ்டம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நான் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கேன், எல்லாம் ஜாலியா இருந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கைகேயே அந்த வரத்தை மறந்து போயிட்டான். அவளே அந்த இன்சிடென்ட்டை மறந்து போயிட்டான், அந்த ஹாப்பனிங்ஸ். அப்பா அது கொடுத்தது கைகேய மறந்து போயிட்டான். பாருங்க, வரம் கொடுத்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுத்து. அப்போ இந்த வரம் எக்ஸ்பைரி டேட்டே முடிஞ்சு போச்சு. கொடுத்த வரம் எக்ஸ்பைரி ஆயிடுத்து. யூஸ் பண்ணிருக்கணும், 10 மாசத்துல யூஸ் பண்ணிருக்கலாம், 10 வருஷத்துல யூஸ் பண்ணிருக்கலாம். என்னைக்கோ கொடுத்த வரம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு கார்த்தால ராமன் கிட்ட சொல்லியிருக்கான், மக்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கான், நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் தீர்மானம் பண்ணிருக்கேன்னு. அது சத்திய பிரதிஜை இல்லையோ? தசரதன் சத்தியத்திற்காக உசுர விட்டவன், சத்தியத்திற்காக உசுர விட்டவன் சொன்னா, என்னைக்கோ கைகேயி கொடுத்ததான சத்தியவிரதன் என்று சொன்னா, அப்ப ராமனுக்கு இன்னைக்கு கார்த்தால பண்ணின பிரதிஜை என்னாச்சு? மக்களுக்கு கொடுத்த வரம் என்ன எடுத்து, மக்களுக்கு கொடுத்த உறுதி என்ன? அது சத்தியம் இல்லையா? அப்ப அது தசரதன் அசத்திய சப்தம் தானே. ஆகையால் தான் சுவாமி மணவாள மாமுனிகள் காண்பித்தார், ஆபாச தர்மமான சத்தியத்தை கை கொண்டாரிரே மகாராஜன். 2 அரை படார்னு கைகையை கொடுத்து என்ன நினைச்சிருக்கா, போனா போட்டோன்னு உங்ககிட்ட வந்து 2 வார்த்தை சொல்லலாம்னு பார்த்தா ராமனையாவது காட்டு கற்பற சாபம் அப்படின்னு அவளை தூக்கி ரூம்ல போட்டு பூட்டிட்டு வாடா பையா அப்படின்னு ராமனை அழைச்சு போய் பட்டாபிஷேகம் பண்ணியிருந்தார்னா தசரதனை நாம தூக்கி தலையில வச்சுட்டு இருக்கலாம். லக்ஷ்மணன் சொன்னபடி இன்னும் பொண்டாட்டிய ப்ளீஸ் பண்றதுக்கு தான் தசரதன் ட்ரை பண்ணினானே. இத்தனை வயசு கடந்தும் அந்த பொண்டாட்டிய ப்ளீஸ் பண்ணி என்ன ஆகணும்? ஆகையால சத்தியம் என்று சொன்னால் கூட தசரதனிடத்துல அந்த சத்தியம் எதை பரிபாலனம் பண்ணினான் என்பதை ஒரு விசாரம் பண்ணும். அது ஒரு விவாதாஸ்பதமான விஷயம் இல்லையா? மனசு மாறும். ஆமா, தசரதனுடைய மனசு மாறி இருக்கு. இதே மாதிரி பரதனுடைய மனசு மாறாதுன்னு விஷயம். இன்னொன்னு, பெரியோர்கள் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இருப்பா சொல்றேன், சரியான சமயம் வரட்டும், அந்த மாதிரி சமயத்துல இந்த காரியத்தை நீ பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல அதை சொல்லுவான். ஆனா அவர்களை மீறிண்டு நாம காரியம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவா, சரி நீ சொல்லிட்ட பண்ணிட்ட ஓகே அப்படின்னு விட்டுடுவான், ஒத்துண்டுருவான். அதை மேற்கொண்டு அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டான். ஒருவேளை பரதன் அவனுக்கு முடிசூட வேண்டும் என்பதாக ஆசை கொண்டவனாக இருந்து அவன் இருந்தானே, ஆனால் இப்பொழுது ராமனுக்கு பட்டாபிஷேகம் நிகழ்ந்த காரணத்தினால பரதனும் அதை அங்கீகரித்து விடுவான். ஆகையால் பரதன் வருவதற்கு முன்பாகவே உனக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். நான் தசரதன் தாவதேவாபிஷேகஸ்தே பிராப்த காலோ மதோ மம
காமம் கலு சதாம் விருத்தம் பிராதா தே பரதஸ்திதः ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா கில்லு சித்திரம் மனுஷ்யானாம் அனித்யமிதி மே மதிஹி. இதை சொல்றது தசரதம். கின்னு சித்திரம் மனுஷ்யானாம் அனித்யமிதி மே மதிஹி. மனுஷ்யானாம் சித்தம் அனித்யம், வேவரிங் மைண்ட். அது ஃபிக்ஸ் ஆகாத மனசு 10 செகண்டுக்கு ஒரு தடவை மாற்றி 10 செகண்டே பெரிய விஷயம். மனசை பொறுத்தவரை 10 செகண்டே பெரிய வேல்யூபிள். குயிக்கா மாறிடும். முதல்ல பேச வந்தது ஒண்ணு, சொல்ல வந்தது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. மனசென்ய கர்மண்ய வஜசென்ய துராத்மனா மனசேகம் வஜசேகம் கர்மண்யேகம் மகாத்மனம். சதாஞ்ச தர்ம நித்யானாம் கிருத சோபிச்ச ராகவ. இந்த ஸ்லோகத்திற்கு பெரியவர்கள் பலவிதமாக வியாக்கியானம் பண்றா. சதாஞ்ச தர்ம நித்யானாம் கிருத சோபிச்ச ராகவ. ஒத்துண்டுருவாடா, அது பரவாயில்லடா. அவ ஒருவேளை ஆசைப்பட்டு இருந்தால் கூட சரி போ, நடந்துருத்து, இனிமே நடந்ததை பத்தி பேச வேண்டாம். ஒரு காரியம் நம்ம நினைச்சிருந்தோம், அது அப்படியே நடந்துருத்தா, நடந்துட்டு போட்டோம், நடந்ததாக இருக்கட்டும் விடுவான். நீ இருக்கலாம் வருத்தப்படாத அப்படின்னு சொன்ன உடனே சரி கை கூப்பிட்டார் ராமன். அப்பா சொல்லிட்டார், நம்ம மறுக்க கூடாது. இத்யுக்த சோப்யனுஜானஹ சோபாவின்ய விசேஷனே பிரஜேதி ராம பிதரம் அபிவாத்யாப்யதாகிருஹம். சரிண்டு கிளம்பி போறான் ராமன். அம்மாவை போய் சேவிக்கிறான். அதுக்குள்ள கௌசல்யா தேவி சந்தோஷமான இந்த சமாச்சாரத்தை கேள்விப்பட்டு பல தான தர்மங்களை பண்ணி வேதம் படித்தவர்கள் எல்லாம் கூட்டு தன்னுடைய அரண்மனையில எல்லாரையும் வேத கோஷம் பண்ண சொல்றான். அவளுக்கெல்லாம் பொண்ணையும் பொருளையும் வாரி வாரி தானம் பண்ணிட்டு இருக்கா. நல்ல வஸ்திரங்களை தானம் பண்றான், நல்ல ததியாராதனை பண்ணிட்டு இருக்கா. ராமன் போய் அம்மாவை சேவிச்சான். ஏற்கனவே அங்க சீதை மற்றும் மற்றவர்கள்லாம் வந்து சேர்ந்திருக்கான். சேவிச்சான், பூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணான். ரொம்ப நாளா காத்துன்னு எங்க உங்க அப்பா இதெல்லாம் பண்ணாமலே ஏடா கூட பண்ணிட்டு போறாரே அப்படின்னு நினைச்சுட்டே இருந்த. ஆமா, உனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமோ இல்லையோ. கௌசல்ய பூர்ண மனஸ்கையாக ஆசீர்வாதம் பண்ண தெரிஞ்சுன்னு பேசணும். ஒருத்தன் பாவம் அப்பா போயிட்டார் சின்ன வயசுல. அந்த பையன் அப்பாவுக்கு ஸ்ராத்தாதிகளை ஸ்ரத்தையோட பண்ணினான். ஸ்ராத்தம் பண்ணணுமோ இல்லையோ, ஸ்ரத்தையோட பண்ணினான். பண்ணிட்டு போய் அம்மாவை சேவிச்சான். அம்மா அப்படியே வாரி எடுத்துட்டு, இவ்வளவு ஸ்ரத்தையோடு நீ சாந்தம் பண்றதை பார்த்து ரசிக்கிறதுக்கு உங்க அப்பாவுக்கு கொடுப்பனை இல்லையேன்னு. என்ன பண்ண முடியும் இல்லையா? நீ இவ்வளவு அழகா சாந்தம் பண்றதை பார்த்து ரசிக்கிறதுக்கு உங்க அப்பாவுக்கு கொடுப்பனை இல்லையே அப்படின்னா. கௌசல்யா சுஷுபேதேன புத்திரேன அமித தேஜசாயதாமரேன தேவானாம் அதிதிர்வத்திரபாணினால் ஆரம்பித்தாரோ இல்லையோ. பிராணாயாமேன புருஷம் ஜாயமானா ஜனார்தனம் ததா சனியமாமேவ சோபிகம்யாபிவாத்ய ச உவாச வசனம் ராமஹ ஹர்ஷயன்ஸ்தாமநிந்திதாம். அவள் பிராணாயாமங்கள் செய்து பகவத் அர்ச்சனை செய்திருக்கா, பகவத் பூஜனை பண்ணிட்டு இருக்கான். போய் சேவிச்சு சீதையோட வா அப்படின்னு, அவங்க சீத்தை இருக்கா, மாமியார் பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கா, வா அம்மாவை சேவிக்கலாமா ரெண்டு பேரும் அப்படின்னு அம்மாவை சேவிச்சு அக்ஷதைகளை சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணு. ரொம்ப நாள் விருப்பம் ராமா எனக்கு நிறைவேற போகிறது, காத்துட்டு இருக்கேன் நான், உனக்கு அப்பா பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் என்று அவள் ஆசீர்வாதம் பண்ணினா. அங்கே இருந்து கிளம்பி வரார். மக்கள் ரெண்டு பக்கமும் பார்த்து ஜெயகோஷம் பண்ணிண்டு உற்சாகத்தோட எல்லாருக்கும் கையசைச்சுண்டு ராமன் வரார். பிறகு வசிஷ்டர் வந்து ராமனுக்கு கங்கணபந்தம் பண்ணி வைத்தார். அததான் கௌசல்யா தேவி பின்னாடி சொல்ல போறா. ஐயோ, இந்த கழம் காதல் வாங்கிட்டுதா இல்லையா தெரியலையே. வசிஷ்டரை சொல்றா, புரோஹிதனை வையிறா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்காக கையில கங்கணம் கட்டுன்னு சொன்னா அது கடைசியில காட்டுக்கு போறதுக்கு சங்கல்பத்தை மாத்தி போட்டு போல இருக்கேன். வயசா எடுத்து இப்பெல்லாம் வாத்தியார்கள்லாம் டபுள் செல்போன் வச்சுட்டு இருக்கான். மாத்தி மாத்தி பண்ணுவா தெரியுமோ இல்லையோ. ஒரு வாத்தியார் பெரிய கல்யாணம், ஒரு பெரிய கல்யாணம் இல்லை, ஏவிஎம் ராஜேஸ்வரியில் நடக்கக்கூடிய கல்யாணம், அதாவது பார்ட்டி, பெரிய பார்ட்டி. அன்னைக்கே அவர் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு ஸ்ராத்தம். ஸ்ராத்தத்துக்கு என்ன பெருசா ஒருபடி வந்துருப்போம் வரும், இருந்தாலும் இது கல்யாணம், பெரிய கல்யாணம் இல்லையா. அவர் தன்னுடைய சிஷ்யன் ஒருத்தர் அனுப்பிச்சார், டேப்பா நீ போடா போய் அந்த ஸ்ராத்தத்தை பண்ணி வை அப்படின்னா அந்த சிஷ்யன் கிளம்பி போனான். அவன் பாவம், அவன் தான் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கான் அவர்கிட்ட, சுவாமி கிட்ட.
மாமா நான் என்ன பண்றது, நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்தா நீ கவலையப்படாத, நான் காதில் ப்ளூடூத் போட்டுட்டு இருக்கேன், என்ன வேணுமோ சொல்றேன், இங்கேயே சொல்றேன் அப்படின்னு. சரிதான்ட்டா. ஆமா, அங்க ஜம்முன்னு சாந்தம் பண்ணி வச்சிருக்கா, இவர் ஜம்முன்னு இங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டே இருக்க. சரியான சந்தர்ப்பம் வந்தது, அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. இருடா ஒரு விஷயம் அப்படின்னாரு. இங்க பிள்ளை கையில மாங்கல்ய தாரணம், மாங்கல்ய தாரணம் சுபமுகூர்த்தோஸ்தின்னு மாங்கல்யத்தை எடுக்கணும், மாங்கல்யம் தந்துனானேன அப்படின்னா அதுக்குள்ள அவன் மாமா மாமானார் பூமௌ தத்தேன பிண்டேன சொல்லு அப்படின்ட்டு. என்ன ஆச்சு அப்படின்னா, இங்க மாங்கல்யம் தந்துனானேன, அங்க பூமௌ தத்தேன பிண்டேன. கௌசல்யா தேவி சொன்னா, போஜமஹாகவி சம்பூர காமிச்சான், ஐயோ இந்த கழை என்ன சங்கல்பம் பண்ணி தொலைச்சதோ தெரியலையே, காதல சரியா வாங்கிட்டோ இல்லையோ தெரியலையே, ராமனுக்கு பட்டாபிஷேகத்திற்கு கங்கண பந்தம் பண்ணுன்னு சொன்னா கனகாபிஷேகத்திற்கு கங்கணம் பண்ணி வச்சிருக்கானேப்பா. சுமந்திரனுடைய வார்த்தையை பார்க்கணும் சுவாமி. உருகி போனான் மகாகவி போஜன். உசுறு போக போறதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணான் தெரியுமா, ராமாயணம் பாடினான். ராமனை காட்டுல கொண்டு போய் விட்டாச்சு. சுமந்திரன் திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பம் அது. சுமந்திரன் மனசில்லாமல் திரும்பி திரும்பி பார்க்கிறான், ஒருவேளை ராமன் வருவானோ, ஒருவேளை ராமன் வருவானோ அப்படின்னு அவன் காத்துண்டே இருக்கான். அங்க சிங்கிவேரபுரத்துல ராமன் வரல, அப்படியே திரும்பி வந்தான். வந்த பொழுது தசரதன் ரொம்ப ஆவலோட, ஹே சுமந்திரா, ராமனை பாத்தியா, ராமன் கிட்ட பேசுறியா, ராமன் எங்க, லக்ஷ்மணன் எங்க, சீதை எங்க, எல்லாரும் வந்துட்டாளா, திரும்பி வந்துட்டாளா. படுபாவி தசரதா, உனக்கு நான் என்னடா பாபம் பண்ணினேன், சுமந்திரனுடைய வாக்கு, உனக்கு நான் என்னடா பாபம் பண்ணினேன். ஏன் சுமந்திரா என்ன, தேவத்வத்தனயஸ்ய குந்தளபரம் க்ஷீரைஹி சதேனோத்சுகைஹி சேத்தும் நாலுமருந்ததி பதிரபூத் தஸ்யாபிஷேகோத்சவே. நாங்கள்லாம் காத்துட்டு இருந்தோம், கண்கொள்ளா காட்சியை செவிக்க போறோம், பிறவி படைத்த பயணங்களுக்கு கிடைக்க போறதுன்னு நாங்கள்லாம் காத்திருந்தோம். ராமன் சகசீதம் நிவேசயத்துன்னு ஆச்சரியமான ரத்ன சிம்மாசனத்தில் அமர்த்தி வைக்கப்பட்டு வசிஷ்டருடைய காமதேனுவின் பாலை கறந்து தங்க குடத்துல அந்த பாலினாலே ராமனுக்கு அபிஷேகம் நடக்க போறதுன்னு காத்திருந்தோம்டா தசரதா. தேவத்வத்தனயஸ்ய குந்தளபரம் க்ஷீரம் ஸ்வதேனோத்சுகைஹி. எத்தனையோ யாகங்கள் பண்ணிருக்கலாம், யஜ்ஞங்கள் பண்ணிருக்கலாம், ஹவ்ய கவ்யங்களை சமர்ப்பிச்சிருக்கலாம் வசிஷ்டர். இந்த மாதிரி வசிஷ்டருக்கு அப்படி ஒரு ஆஃபர் கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? சாட்சாத் எம்பெருமானுக்கு, சர்வேஸ்வரனுக்கு, லோகநாயகனுக்கு பிராட்டியோடு சேர்ந்து ஒரு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த குலத்துல இருபரியந்தம் வசிஷ்டருக்கு கிடைக்கும். வசிஷ்டர் அதை அனுபவிச்சதில்லை. அந்த கொடம் கோக்ஷீரம், அதனால ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேணும். நான் இடம் பார்த்தேன் தெரியுமா, உங்கூட இத்தனை நாள் இருந்த பாபத்துக்கு இந்த கண் எதை பார்த்தது தெரியுமா? சிங்கிவேரபுரத்துக்கு போனான் ராமன்.